இன்று ஜனவரி 30 இன்றைய புனிதர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று இயேசு கூறுகிறார். பத்தில்திஸ் 635 ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார். இவர் வாழ்ந்த பகுதியில் கொள்ளையர் கூட்டத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ஒரு சமயம் டென்மார்க்கிலிருந்து வந்த கொள்ளையர்கள் பத்தில்திஸையும் அவரோடு சேர்த்து ஒரு சிலரையும் கடத்தி சென்று பிரான்ஸ் நாட்டில் இருந்த அடிமை சந்தையில் விற்பனை செய்தது. பத்தில்திஸ் அடிமை சந்தையிலிருந்து ஏலத்திற்கு விற்கப்பட்டு கொண்டிருந்த தருணத்தில் பிரான்ஸ் நாட்டு அரசர் கிலோவியஸின் அரச சபையில் முக்கிய பொறுப்பில் இருந்த எர்சினோல்டு அங்கு வந்தார். அவர் பத்தில்திஸின் அழகில் மயங்கி அவரை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அரண்மனையில் பணிக்கு அமர்த்தினார். அரண்மனையில் வேலை பார்த்த நாள்களில் பத்தில்திஸ் எல்லோரோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் பழகினார். சக அடிமைகளின் பணியாளர்களின் துணிகளை துவைத்து தந்தார். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய காலணிகளையும் துடைத்து அழகாக்கினார். இதனால் பத்தில்திஸ் குறித்து சக பணியாளர்களிடம் நல்ல மதிப்பு உண்டானது. நாளாக பத்தில்திஸை குறித்த பேச்சு அரண்மனை முழுவதும் பரவியது. பிறிதொரு நாளில் அரசர் பத்தில்திஸை குறித்து கேள்விப்பட்டு அவரை மணந்து கொண்டார். அப்போது அவர் ஒரு சாதாரண அடிமையாக இருந்த தன்னை இறைவன் அரசியாக உயர்த்தியதை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொன்னார். மன்னர் கிலோவியஸின் மனைவியாக பிரான்ஸ் நாட்டின் அரசியாக உயர்ந்த பின்பு பத்தில்திஸ் செய்த முதல் காரியம் அடிமை வாணிபத்தை ஒழித்ததுதான். இதற்கு அடிமைகளிலிருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. அதற்கு அடுத்து அவர் அரசரோடு இணைந்து மக்கள் மீது இருந்த அளவுக்கு அதிகமான வரி சுமைகளை குறைத்தார். இதனால் சாதாரண எளிய ஏழை மக்களுடைய நன்மதிப்பை பெற்றார். இதற்கிடையில் கிளாவியஸ் பத்தில்திஸ் தம்பதியினருக்கு இறைவன் 3 குழந்தைகளை தந்து ஆசிர்வதித்தார். இதனால் பத்தில்திஸ் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவராய் உணர்ந்தார். இப்படி எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்த தருணத்தில் மன்னர் கிலோவியஸ் திடீரென்று இறந்து போனார். அப்போது பிள்ளைகள் எல்லாம் மிகவும் குறைந்த வயதினை உடையவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களில் யாரையும் அரசராக மணிமூடி சூட்ட முடியாது என்பதினால் பத்தில்திஸே நாட்டின் அரசியாக இருந்தது. எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து வந்தார். அவர் அரசியாக இருந்த காலகட்டத்தில் நிறைய ஆலயங்களையும் துறவற மடங்களையும் கட்டி எழுப்பினார். அதோடு ஏழை மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்று மருத்துவமனைகளையும் கட்டித்தந்தார். இதனால் மக்கள் அனைவரும் அவரை வணக்கத்திற்குரிய அரசி என்று வாயார புகழ்ந்தார்கள். தன்னுடைய மகன் குளோடையருக்கு நாட்டை ஆள்வதற்கான தகுதி வந்ததும் பத்தில்திஸ் நாட்டை அவனுடைய கையில் கொடுத்துவிட்டு தன்னுடைய கடைசி காலத்தை செல்ஸ் துறவற மடத்தில் கழித்தார். அங்கு அவர் மிகவும் சாதாரண பணிகளையும் செய்து எல்லாருக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்து வந்தார். இப்படிப்பட்டவர் 680 ஆண்டு நோயில் விழுந்து படுத்த படுக்கையாய் அப்படியே இறந்து போனார். இவருக்கு 880 ஆண்டு திருத்தந்தை முதலாம் நிக்கோலாஸால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய பத்தில்திஸின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம்.
ஒரு சாதாரண அடிமை நிலையிலிருந்து அரசியாக உயர்ந்த பத்தில்திஸ் தன்னுடைய கையில் திடீரென்று அதிகாரம் கிடைத்தவுடன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மக்களை அடக்கி ஆளவில்லை. மாறாக தனக்கு கிடைத்த அதிகாரத்தை மக்களுக்கு தொண்டு செய்யவே பயன்படுத்தினார். இவ்வாறு அவர் இயேசுவை போல பணிபுரிவதில் நிறைவு கண்டார். பத்தில்திஸின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின் வழியாக அடுத்தவருக்கு சேவை செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பிரபலமான பள்ளிக்கூடத்தில் மாணவன் ஒருவன் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் தன் தந்தையிடம் வந்து தகவலை தெரிவித்தான். அதோடு தனக்கு தரப்பட்டிருக்கும் அதிகாரங்கள் பற்றியும் விரிவாக எடுத்து சொன்னான். ஈடுபாட்டுடன் கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய தந்தை அவனிடம் அதிகாரங்களை சரியாக கையாளும் ஒரே வழி அவற்றை ஒருபோதும் பயன்படுத்தாமல் அன்பால் வழி நடத்துவதுதான். மிக பெரிய மக்கள் தலைவர்களை ஆயிரக்கணக்கானவர்கள் பின்பற்ற காரணம் அவர்களிடம் அன்பு இருந்ததால்தான், அதிகாரம் இருந்ததால் அல்ல என்றார். இதை கேட்ட மகன் தெளிவு பெற்றவனாய் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அன்போடு பயன்படுத்த தொடங்கினான். அதிகாரம் அடக்கி ஆள அல்ல, அன்பு செய்யவே என்னும் உண்மையைத்தான் இந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது. தூய பத்தில்திஸும் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை அப்படித்தான் அன்போடு பயன்படுத்தினார். ஆகவே இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய பத்தில்திஸின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல அன்போடு பணி செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.